இந்த இனிய காலை பொழுதில் தருமபுரி மாவட்டத்தினுடைய தருமபுரி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் என்று உருவாக்கி கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து பாடுபட்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபர்களையும் தொழில் முனைவோர்களையும் சந்தித்து தொடர்ந்து தன்முனைப்போடு முயற்சி எடுத்து பல்வேறு பணிகள் தனக்கு இருந்தாலும் அந்த பணிகள் எல்லாம் விட்டுவிட்டு தொடர்ந்து முயற்சி எடுத்து இத்தனை பேரை இங்கே திரட்டி ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்த திரு வினோத் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் அது ஏதோ பேருக்கு ஆரம்பிச்சோம், அதுவும் மாதாந்திர கூட்டம் நடத்தணும். இங்க தொழில் வளர்ச்சி அப்படின்றது ஏற்கனவே நிறைய பேசிட்டோம், ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒட்டுமொத்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது, உலகளாவிய வியாபாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கு. அதுல தமிழ்நாடு சிறந்த உற்பத்தி மாநிலமாக இருந்தாலும் கூட தருமபுரி மாவட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு. எந்த மாவட்டத்துக்கு சென்று பார்த்தாலும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற தொழில் வளர்ச்சின்றது ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதிகப்படியான விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. ஆனா தருமபுரி மாவட்டத்துல எல்லா அரசு அலுவலகங்களும் இருக்கு, அனைத்து துறை அரசு அலுவலகங்களும் இங்க இருக்கு. தொழில் சார்ந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றதோ, என்ன அரசு சார்ந்த திட்டங்கள் இருக்கு, நாம வந்து லோன் வாங்குறதோ இல்லை சப்சிடி வாங்குறதோ, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து பக்கத்திலே அலுவலகங்கள் இருந்தாலும் எப்படி அணுகுவது, எப்படி அவங்களை போய் பார்க்கறது அப்படின்னும் போது நமக்கு இந்த அசோசியேஷன் தான் அதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இதை பயன்படுத்தி நாம் எளிமையா வந்து அந்த அலுவலகங்கள்ல சென்றடையலாம். அதற்கான தொடர் முயற்சி தான். ஏற்கனவே இருந்த சங்கங்களை வந்து தவறா செயல்பட்டு இருக்காங்க, இல்ல அல்லது செயல்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுனதே வந்து ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணிட்டாங்க. அப்படியெல்லாம் வந்து இந்த சங்கத்தை ஆரம்பிக்கல. அவங்க ஒரு பக்கம் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க, அவங்களோட முயற்சி. நாம இன்னொரு பக்கம் இன்னும் சிறப்பா பண்ணுவோம். இன்னும் வந்துட்டு இது தனிப்பட்ட நபருக்கான ஒரு சங்கமா இல்லாம அத்தனை மக்களுக்குமான, அத்தனை தொழில் முனைவோருக்குமான ஒரு சங்கமா இது இருக்கணும் அப்படின்னுதான் வந்து தன்முனைப்போட இது வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே வேலை இருக்கு, எல்லாருக்குமே தொழில் இருக்கு. இங்க வந்து நாம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை நாங்க கம்பெனில பார்த்தாலும் எங்களுக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கும். ஆனாலும் கூட இது எங்களுடைய வளர்ச்சியும் அதுல உள்ளடக்கி அனைவருடைய வளர்ச்சியும் சேர்ந்து போனாதான் இங்க வளரும். தொழில்ன்றது வந்துட்டு இப்போ ஒரு பெரிய நிறுவனம் வந்து அதை சார்ந்து சிறிய நிறுவனங்கள் நிறைய வரும். அப்ப அதை ஒருங்கிணைக்கணும், பெரிய நிறுவனங்களை வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தணும். அரசியலும் அரசியல்வாதிகளும் தொழில் அதிபர்களும் எல்லாரும் கலந்துதான் இங்க வந்து நம்ம தொழிலை வளர்க்க முடியும். இதுக்கு அரசியல் சார்ந்து வரக்கூடாது. அரசியல் இல்லாம வந்துட்டு எந்த ஒரு திட்டங்களும் இங்க இல்லை. சரியான அரசாங்கம் அமைந்தால்தான் திட்டங்கள் வரும். அப்படியே வந்தாலும் இங்க சரியான அரசியல்வாதிகள் தான் திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அந்த திட்டங்களை செயல்படுத்தணும்னா அரசு அலுவலகங்களும் சரியா இருக்கணும். அப்ப நமக்கு வேணும்னா நாம தான் கேட்கணும். இப்ப நாம தான் வந்து இறங்கி செயல்படுத்தணும். அப்ப நாம ஒத்துமையா செயல்படணும். அந்த வகையில வந்து இந்த சங்கம் வந்து தொடர்ந்து இப்ப வந்து பயணிச்சுட்டு இருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியா தான் இருக்கு. தொடர்ந்து நிறைய இடையூறுகள் கொடுத்தாங்க. அரசு அலுவலகங்கள்ல போயிட்டு இந்த சங்கத்தை பத்தி எல்லாம் தவறா சொல்றது, இது போற நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. திரைமறைவில் நேரடியா இல்லாம கடைசியில் என்னையும் வந்து என்கிட்ட கூட பேசினாங்க கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்து இந்த சங்கம் வந்து சரியா செயல்படாது, எங்களோட இணைஞ்சிக்காங்க அப்படியெல்லாம் பேசினாங்க. அது வந்து நம்மள சொல்றாங்க, நீங்க பேசுறது தவறு. கடந்த நிகழ்ச்சியில வந்து அன்பு வந்து கொஞ்சம் காரசாரமா பேசிட்டாரு. ஏன்னா அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இத்தனை காலம் வந்து இவ்வளவு தொழில் இருந்து இதை சரியா நம்ம செயல்படுத்தல, சரியா பயன்படுத்தல, இல்ல இத்தனை காலம் சங்கம் இருந்து அந்த சங்கம் நம்மள வந்துட்டு இப்ப சரியா அணுகல. ஏன்னா நாங்கெல்லாம் நிறைய கலெக்டரேட் போயிருக்கிறோம், நிறைய மீட்டிங் போயிருக்கிறோம். ஏதோ மூலையில உட்காந்து பேசிட்டு வந்துருவோம். நம்மளோட கருத்துக்கு அங்க மதிப்பே இருக்காது. அவங்களா பிக்ஸ் பண்ணிக்குவாங்க இவங்க அப்படின்ட்டு, அவங்களா பேசுவாங்க, அவங்களா முடிவு எடுப்பாங்க, தீர்மானம் போடுவாங்க, திட்டங்கள் வரும். ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு கூட தெரியாது. அதில் யாரையும் குறை சொல்வதற்காக இதை நாம் ஏற்படுத்தியது அல்ல, நம்மை வளர்த்து கொள்வதற்காக, ஒருங்கிணைப்பதற்காகத்தான். நம்மளுடைய முயற்சி வந்து வெற்றி அடைந்திருக்கிறது என்பதற்கான சான்று இது. அது போல தொடர்ச்சி நம்ம வந்துட்டு யாரையும் நாம் புண்படுத்துவதற்காகவோ யாரையும் வந்து குறை சொல்வதற்காகவோ இந்த சங்கம் ஏற்படுத்தப்பட்டதல்ல, குறிப்பிட்ட சமூகத்துக்காகவும் ஏற்படுத்தப்பட்டதல்ல. அனைத்து சமூகமும் ஒன்னா சேர்ந்து வளர்ந்தாங்க வளர முடியும். நிறைய திட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து சார் பின்னாடி எடுத்து சொல்லுவாரு. நம்முடைய தருமபுரி மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்கள், நிறைய மானியங்கள் வந்து திரும்பி போயிட்டு இருக்குது, பயன்படுத்த முடியல. அதிகாரிகளோட துணையோட அவங்க எளிமையா வந்து லோன் வாங்கிட்டு போயிடுறாங்க, அந்த இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி. ஆனா நாம போயிட்டு வந்துட்டு பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, அது இருக்கா, இது இருக்காட்டு ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் வந்துட்டு தொழில் பாய்ச்சல்.
டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட். 90ல ஆரம்பிச்ச கோட்டக் வந்து இன்னைக்கு காணாம போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் போட்டோகிராஃபி, டெலிஃபோன் பூத்து, டிடிபி சென்டரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தொழிலாவே இருந்தது. நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு வந்து இந்த 20 ஆண்டு காலத்துல அதெல்லாம் வள குளிஞ்சு போயிடுச்சு எல்லா தொழிலும். இருக்க டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டே இருக்குது. இப்போ ஏஐ எல்லாம் இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆனா நிறைய டாக்டர்ஸுக்கு வேலை இருக்காது, லாயர்ஸுக்கு வேலை இருக்காது, நிறைய வேலைகள் வந்துட்டு டெக்னாலஜியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்ப அடுத்தடுத்து என்ன டெக்னாலஜி இருக்கு, நம்ம எதை நோக்கி அடுத்து போனோம்? ஃபுட் ப்ராசஸிங் வந்து டெக்னாலஜி வைஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு உலகம் வந்துட்டு வளர்ந்து விரிஞ்சு போயிட்டு இருக்குது. ஆனா பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி டெக்னாலஜியில பின்தங்கி, ஒத்தமையில பின்தங்கி, என்ன நடக்குதுன்னே தெரியாம எல்லாத்துலயும் பின்தங்கி நிக்கிறோம். தமிழ்நாட்டு அளவுல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கூட கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விழிப்புணர்வு இங்க இல்ல, சென்னையில இருக்கிற விழிப்புணர்வு இங்க இல்ல, ஒசூர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒசூர்ல இருக்கிற விழிப்புணர்வு இங்க இல்ல. அங்க தெரிஞ்சு எளிமையா தெரியும். இவ்வளவு நவீனமயமாக்க நீங்க போன்ல அடிச்சா எல்லாமே வந்துருது. ஆனா இன்னைக்கும் நிறைய மார்க்கெட் பிடிக்க முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க. ஒரு டெக்னீஷியன் கிடைக்காம தவிக்கிறாங்க, ஒரு லேபர் கிடைக்காம தவிக்கிறாங்க. இவ்வளவு நவீன யுகத்துல தருமபுரி வந்து இன்னும் பின்தங்கி இருக்கு. அப்போ இதை நாம வந்து என்ன பண்ணணும், அடுத்த ஒரு எக்ஸ்போ கண்டக்ட் பண்றது, ஒரு ஃபேக்கல்டிஸ் வர வைக்கிறது, ஏற்கனவே தொழில நல்லா சாதிச்சவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றது, இப்படியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சோம்னா தான் அப்போ அவர் ஒரு துறையில எக்ஸ்பர்ட் ஆயிருக்காரு, இவர் ஒரு துறையில எக்ஸ்பர்ட், எல்லாருடைய அனுபவங்களும் பகிரும் போது அது ஒரு தனிப்பட்ட அனுபவம் வரும். இங்க இருக்கக்கூடிய இந்த அவையில இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தாலே அது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும். இவர் வந்த வழி பாதை அவருக்கு பயனுள்ளதா இருக்கும், அவர் வந்த வழி பாதை இவருக்கு பயனுள்ளதா இருக்கும். இங்க இருக்கிற அளவுல இன்னும் தமிழ்நாட்டு அளவுல இன்னும் பெரிய அளவுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்கல்டிஸ், நிறைய ஆடிட்டர்ஸ் இவங்களெல்லாம் வர வச்சு நம்ம வந்து செயல்படுத்தணும்னா இன்னும் சிறப்பா செயல்படுத்தலாம். ஆகவே இந்த சங்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய உறுப்பினர்களை சேர்த்து மிகப்பெரிய வலுவான ஒரு சங்கமாக, ஓஸ்டியா மாதிரி, கொடிசியா மாதிரி ஒரு பெரிய வலுவான சங்கமாக நாளைக்கு அரசாங்கம் ஒரு திட்டம் தீட்டுது, ஒரு பட்ஜெட் போடுது அப்படின்னா தருமபுரி டயாவையும் கூப்பிடலாம், அவங்க தெளிவா திட்டம் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்து நிக்கணும். இப்படி சொல்லி வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.